வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? தமிழ் சகோதரர்களே வணக்கம். வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசாங்கத்தை நாம் இங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை திமுக தன்னுடைய ஊழலுக்காக பயன்படுத்திக் கொண்டு முழுவதுமாக ஊழல் செய்து அதை கலிபரம் செய்து கொண்டிருக்கின்றது. திமுகவின் குடும்ப அரசியலால் தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இருப்பதாக வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறது என்றும், கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சி செய்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவில் மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்துள்ளது என்றும் கூறினார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக நாட்டை ஆண்டவர்கள் ஊழல் செய்தவர்களாக இருந்தனர் என்றும் மோடி குற்றம் சாட்டினார். 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் பலவீனமான ஒரு நாடாக நாம் இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அந்த 2014 முன்பாக மிகப்பெரிய முடிவுகள் இந்த நாட்டில் எதுவும் எடுக்கப்படாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவை பற்றி எங்கு பார்த்தாலும் உலகத்தில் என்ன செய்தி வரும் தெரியுமா? மோசடிகள், இந்தியாவில் நடக்கிற மோசடிகள், இந்தியாவில் நடக்கின்ற ஊழல்கள், இதை பற்றி மட்டுமே நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரம் என்றைக்கு வீழ்ச்சி அடையும் என்று உலக நாடுகள் முழுவதும் பேசப்பட்டு வந்திருக்கிற நிலையிலே இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் செய்து வந்தது. இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை வழிநடத்தும் திமுக பின்னோக்கி இழுத்துச் செல்கிறது என சாடினார். திமுக குடும்ப அரசியலால் இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இருக்கின்றனர் என்று அவர் விமர்சித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பழைய சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, பழைய அரசியலை செய்து இதிலே நம் அத்தனை பேரும் இதிலே சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற திமுகவும் திமுக குடும்ப சொத்தாக நிறுவனமாக அது மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இங்கே வாய்ப்பே இல்லை, முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல திராவிட முன்னேற்ற திமுக இருந்து நீங்கள் தேர்தலில் போட்டி போடணும்னு சொன்னா அதுல 3 விஷயம் திமுக முக்கியமா வச்சிருக்காங்க. ஒன்னு, நீங்க மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்க, அரசியல் குடும்பத்தில் வந்திருக்கணும். 2வது, ஊழல் பண்ணணும். ஊழல் தான் மிகப்பெரிய அளவுகோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 2வது. 3வது, தமிழை கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டும். இது 3ஐயும் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஊழலுக்கு முதல் காப்பிரைட் உரிமையை திமுக வைத்துள்ளது என்றும், ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கின்றனர் எனவும் கடுமையாக சாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. மணல் கொள்ளையர்கள் 4000 கோடி ரூபாயை கொள்ளையடித்து தமிழ்நாட்டிற்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பணம் ஒதுக்கினாலும் திமுக அரசு ஊழல் செய்து வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார். ஊழலுக்கு முதல் உரிமை, காப்பீட்டு உரிமை யார் வச்சிருக்காங்கன்னா திமுக தான் இந்த ஊழலை செய்வதற்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டியா அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தமிழகத்தை கொள்ளையடிக்கிறத எந்த வேலையும் செய்யறதில்ல, வெறும் கொள்ளையடிக்கிறது மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 வருஷத்துல மணல் கொள்ளைக்காரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 4200 கோடி ரூபாய்க்கு இழப்பை ஏற்படுகிற வகையில மணல் இங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்த்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவுக்கு இந்த கொள்ளையடிக்கின்ற விளையாட்டு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதே போல தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசாங்கத்தை நாம் இங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை திமுக தன்னுடைய ஊழலுக்காக பயன்படுத்திக் கொண்டு முழுவதுமாக ஊழல் செய்து அதை கலிபரம் செய்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் சிறு குழந்தைகள் கூட போதைப் பொருளுக்கு அடிமையாகும் சூழ்நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்த அவர், போதை கடத்தல் மாஃபியாக்களுக்கு தலைவன் எந்த குடும்பத்தினருடன் தொடர்பில் இருக்கிறான் என்று தெரியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் அனைத்தையும் ஒழிப்போம் என்று பிரதமர் மோடி சூளுரைத்தார். தமிழகத்துடைய எதிர்காலம், நாட்டுடைய எதிர்காலம் இது மட்டும் பாழடிக்கவில்லை. சின்ன குழந்தைகள், தமிழ்நாட்டுக்கு சின்ன குழந்தைகளை கூட திமுகவில் காப்பாற்ற முடியவில்லை. காரணம்,
பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு போதைப் பொருட்கள் மிக வியாபார கூடமாக இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் போதைப் பொருள் விற்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த போதை மாஃபியாக்கள், இந்த கும்பல், போதை கடத்துகின்ற கும்பல், இதுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறாங்க, யாருடைய பாதுகாப்புல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்சிபியால கைது செய்யப்பட்ட இந்த போதைப் பொருள் கள்ளக்கடத்தல் தலைவன் எந்த குடும்பத்தோடு தொடர்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆகவே இந்த பாவங்கள் அத்தனைக்கும் வருகின்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று நான் உறுதியோடு சொல்லுகின்றேன். திமுக எப்போதும் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாள்வதாக குற்றம் சாட்டிய மோடி, தமிழ்நாட்டு மக்களை மொழி, ஜாதியின் பெயரால் பிரிக்க நினைக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். பிரித்தாளும் சூழ்ச்சியை மக்கள் புரிந்து கொண்டால் திமுக செல்லா காசாகிவிடும் என்றும், 50 ஆண்டு காலமாக திமுக மோசமான ஆபத்தான அரசியல் செய்து வருவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நண்பர்களே, திமுக முக்கியமான அரசியல் குறிக்கோள் என்ன தெரியுமா? பிரித்து ஆளு, மக்களை பிரித்து வைக்க வேண்டும், மக்களை பிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கொள்கையாக நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுடைய மக்களை மொழியின் பெயராலே பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்களை பிராந்தியத்தை உணர்வின் பெயராலே பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மதத்தின் பெயரால் பிரிவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதியின் பெயராலே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் திமுக தெரியும், என்றைக்கு இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு புரிந்து கொள்கிறாரோ அன்றைக்கு அவங்க செல்லா காசு ஆகிடுவாங்கன்னு திமுகவுக்கு தெரியும். அதனால்தான் மக்களை உங்களுக்குள்ள நமக்குள்ள சண்டை மூட்டி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அவங்க அதுல குளிர்காய நினைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நான் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன், திமுக இந்த 50 ஆண்டு காலமாக என்னவெல்லாம் இந்த ஊழல்களை, ஒரு மோசமான ஆபத்தான அரசியல் செய்து கொண்டிருக்கிறதோ அதை நான் தொடர்ந்து அம்பலப்படுத்துவதிலே நான் என்றைக்கும் உறுதியோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. ஆனால் அதனை மறைத்து திமுக காங்கிரஸ் கட்சிகள் மீனவர்களுக்கும் தமிழகத்திற்கும் துரோகம் செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற திமுகவுடைய ஒரு போலியான முகம் என்று மக்களுக்கு புரிந்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கச்சத்தீவை இலங்கைக்கு இவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். எந்த அமைச்சரவை இந்த முடிவெடுக்கப்பட்டது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். யாருடைய நலனுக்காக இது எடுக்கப்பட்டது மக்களுக்கு தெரியும். ஆனால் இதை சொல்லாமல் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பல ஆண்டு காலமாக தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அந்த தீவுக்கு அருகே சென்றால் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் இவர்கள் மீது ஒரு பொய்யான அனுதாபத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் என்ற உண்மை அவர்கள் மக்களுக்கு சொல்வதே இல்லை. இத்தகைய மீனவர்களை கடந்த 10 ஆண்டு காலமாக பல்வேறு முறையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அவர்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 5 பேர் தூக்கு தண்டனை பெற்ற 5 பேர் தமிழக மீனவர்களை நான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இலங்கையில் இருந்து அவர்களுக்கு தண்டனை ரத்து செய்து அழைத்து நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆகவே திமுகவும் காங்கிரசும் மீனவர்களுக்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.